பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள், இதில் சுக்கிர பயிற்சி பலன்களை விட இந்த சுக்கிர பயிற்சியால் 12 ராசிக்கு உண்டான நல்லது கெட்டது மட்டும்தான் சொல்ல போகிறேன். அதனால் இது ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் சொல்கிறத வச்சு கரெக்டாக நடந்துட்டிங்கன்னா எல்லாம் தப்பிச்சுட்டு வந்துடலாம். நல்ல பலனை அனுபவிக்கலாம், கெட்ட பலனை நான் சொன்ன முறைப்படி பண்ணிங்கன்னா தப்பிச்சு வந்துடலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா மகாகாளி. ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய இன்னொரு உபாசனை வாராகியம் பண்ணுவாங்க. ஓம் அகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை பகலாமுகி. ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பின்சன் தன்னோ தேவி பிரச்சோதயாத். பொதுவாக இந்த சுக்கிர பயிற்சின்னு பார்க்கும்போது சுக்கிரன் ஒரு மாதம் வரைக்கும் தான் இருப்பார். அது ஒரு 24 நாள், 25 நாள், 28 அப்படி தான் இருப்பார். ஒரு 24 நாள்லேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே அப்படி தான் இருப்பார். மாத கிரகம் தான் சொல்லப்படுது அவர். ஆனால் இந்த முறை சுக்கிரன் கும்பத்திலேருந்து மீனத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் இருக்க போகிறார். இது சில நேரங்களில் நடக்கக்கூடிய விஷயம்தான். ரொம்ப நாளாக இருக்க போகிறார். அதுவும் என்ன, உச்சம் பெற்று மீன ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று வலிமையுடன் இருக்க போகிறார். அப்போ பலன்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இந்த 4 மாதத்துக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அப்போ நாட்டுக்கும் வீட்டுக்கும் சொல்லி தான் ஆகணும். அப்போது முதல்ல நாட்டுக்கு பார்க்கும்போது சுக்கிரன் பயிற்சியால் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆண்டான். அந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தொண்டு நிறுவனங்கள் செய்வாங்க, சமூக சேவர்கள் விழிப்புணர்வு கொடுப்பாங்க. ஆளுங்கட்சியும் இப்போ கொஞ்சம் முதல்ல கவனிக்காமல் இருந்தால் கூட இப்போ கவனித்து அதுக்குண்டான பாதுகாப்பு கொடுப்பாங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். சட்டம் ஏற்றி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். இந்த சுக்கிர பயிற்சியிலேருந்து தான் நடைமுறைப்படுத்துகிறோம். இனிமேல் பயப்படுவாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறான நோக்கத்தில் பார்த்தாலும் பேசினாலும் தவறான செய்கையை செய்ய முயற்சித்தாலும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அப்போது கண்டிப்பாக பெண்களுக்கும் குழந்தைக்குமான விழிப்புணர்வு கிடைக்கும், பாதுகாப்பும் கிடைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் அந்த உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதுவும் மீன ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். குரு இப்படி பகை வீடாக இருந்தாலும் எப்பயுமே ஒரு கிரகம் உச்சம் பெற்று ஒரு ராசியில் வரும்போது அவர் வலிமை பெற்று தான் இருப்பாங்க. அது குருவுடைய வீடாக இருந்தால் கூட சுப கிரகம் தான். அவர் ஒரு தேவகுரு, இவர் ஒரு அரசர குரு. இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, தலைவர்கள் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. நல்லா கேட்டுங்க, அரசியல் தலைவர்கள் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. தொண்டர்கள் தான் அடிச்சுப்பாங்க, சண்டை போடுவாங்க, பிரிச்சுப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அப்போது அசுரகுருக்கு தேவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவர் அந்த உச்சம் பெற்ற ராசியில் விளங்குறனால அவருடைய பலன் கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ என்ன, சுபோக வாக்கியம், வாழ்க்கை, நல்ல வசதி கிடைக்கும், ஆளுங்கட்சியினருக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கும் சமூக சேவைகளுக்கும் அரசியல், சினிமா, ஆன்மீகத்துறை, இதில் எல்லாமே முயற்சி நல்லா வெற்றி பெறுவாங்க, நல்ல நிலைமைக்கு வருவாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க கேட்டது நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும், இதெல்லாமே நடக்கும். வீட்லேயும் அது மாதிரி தான். வீட்டில் உள்ள குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் ஏற்படும். வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போவாங்க. காரு, பங்களா, ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அதுக்குண்டான மாதிரி தான் சுக்கிரன். அப்போ இதெல்லாம் நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக. அப்போ நல்லது நடக்கும்போது சில கெட்டதும் நடக்க தான் செய்யும். அப்போ கெட்டது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் ராகுவோட சம்மந்தப்படுறார். ராகுவோட சம்மந்தப்பட்டு கிட்டத்தட்ட அந்த மே 31 வரைக்குமே ஒரு சுக்கிரன் இருப்பார். 28/1/2025 31/1/5/2025 மே மாதம் 31 வரைக்கும் இருப்பார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் 124 நாட்கள் இருக்கிறார். அப்போது இந்த ராகுவோட சேரனால பெண்கள் வழி பிரச்சனை வரும், பெண்கள் தொடர்பால் பிரச்சனை வரும், கள்ள தொடர்பால் பிரச்சனை வரும். இது எல்லாமே கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் பிரிவு ஏற்படும். இதெல்லாம் உஷாராக கவனிக்கணும். அப்போ இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே எந்த 3ஆம் தலையீடு இருக்கக்கூடாது. கணவன் மனைவியில் ரொம்ப அந்நியமாக இருக்கும், மனைவி கணவன் மேலே ரொம்ப அந்நியமாக இருக்கணும். அவங்கள வேறு கவனம் போகிற மாதிரி வச்சுக்கூடாது. இது முக்கியமாக சொல்லி ஆகணும். அது நான் சொல்லியிருக்கேன். அது பண்ணி நீங்கள் கேட்டு நடந்துங்க. ஸோ இதெல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியில் பொது பலன் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். வாகனங்கள் விற்பனை நல்லா அதிகமாகும், புதுவிதமான வாகன வசதிகள் ஏற்படும் மக்களுக்குமே. வாகன தொழில் செய்கிறவங்க நல்லா இருப்பாங்க. வாகனகாரகன் சுக்கிரன் ஆகலும் போக்குவரத்து கிரகம் ராகுவாக இருக்கிறாலும் இரண்டோரும் சேர்ந்து 4 மாத காலம் இருக்க போவதனால் வாகன விற்பனை படிஜோராக இருக்க போகிறது. பொதுவாக கார் விற்பனை நல்லாயிருக்கும். நிறைய பேர் கார் வாங்குவாங்க, நிறைய வாகனங்களும் வாங்குவாங்க. வாகன தொழில் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க. ராகு போக்குவரத்து கிரகம் நல்லா, போக்குவரத்து மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. இதனாலும் அது இல்லாமல் சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக மிதுனத்திலே மன்னிக்கும் கன்னிராசியிலே விழுகிறது. அப்பொழுது புதனுடைய ராசி அது புதனாக இருக்கப்படுகிறாள். கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வெளியூர் வெளிநாடு பயணம் போவாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அனுபவங்கள் நிறைய புரிய வரும் மக்களுக்கும்.
எல்லாருக்குமே புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய விஷயமா இருக்க போதுன்னு சொல்லி இந்த இப்போ அடுத்ததாக 12 பலனை இப்போ சொல்ல போகிறேன். அப்படி கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.